போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு காவல்துறையால் தனிப்படை உருவாக்கப்பட்டு கடந்த 11 மாதங்களில் 1411 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், இந்த தகவல் பற்றிய முழு விவரங்கள் என்ன? சென்னையில போதைப் பொருட்களை தடுப்பதற்காக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு என்ற சென்னை மாநகர காவல் ஆணையர் இதை தொடங்கினார். குறிப்பாக கடந்த 11 மாதத்துல இவர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கை என்பது குறித்தான விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல கடந்த 11 மாதத்துல 1411 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3778 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுல 209 பேர் வெளி மாநிலத்தவர் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அதுல 2534 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் என்று கூறப்படும் வகைகள் போதைப் பொருள், அதாவது மெத்தபெட்டமைன், கொக்கைன், ஆம்பைன் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் மொத்தம் 61,627 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக 129 கொக்கைன் போதை மாத்திரைகள் உள்ளிட்ட 67 கிலோ இது போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல மொத்தம் 84 போதைப் பொருள் நெட்வொர்க்கை அடையாளம் கண்டுபிடித்திருப்பதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல வெளிநாட்டவர் உட்பட 33 கல்லூரி மாணவர்களும் இதில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இதனை பயன்படுத்தக்கூடிய 178 இளைஞர்கள் அதுல கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல மொத்தம் 259 நபர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், 2 ஆய்வகத்தையும் அளித்திருப்பதாக சென்னை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி.